மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே எழுந்த புகாரை அடுத்து இப்போ நாஞ்சில் விஜயன் மேலே திருநங்கை வைஷு புகார் கொடுத்துருக்காங்க. நானும் நாஞ்சில் விஜயனும் 11 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். ஒரு 5 வருஷமாக நாங்கள் ரொம்பவே க்ளோஸாக இருக்கோம். கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு 5 மாதமாக அவர் என் கூட பேசுறதில்ல, என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக என் கூட பேசுகிறதே கிடையாது அப்படின்னு அவர் மேலே புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால் நான் ரொம்பவுமே மனமுடைஞ்சு இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் ரொம்பவே டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே எப்படி ஜாய் கிறிஸ்டல்டா புகார் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் எனக்குமே ஓகே நம்மளும் புகார் கொடுக்கலாம், அவ்வளோ பெரிய மனுஷன் மேலேயே அவங்க ரொம்ப ஓப்பனாக எந்த பயமும் இல்லாமல் ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்போ அவர் மேலே புகார் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநங்கை அவர்களுடைய இந்த புகாருக்கு அப்புறமா நாஞ்சில் விஜயன் ஒரு பதில் கொடுத்திருக்காரு ஒரு வீடியோ மூலமா. அந்த வீடியோல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சமீபத்திய பிரைவேட் வீடியோல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பொண்டாட்டி நான் உன்னை மிஸ் பண்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், யார் எது சொன்னாலும் கேட்காத, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், குழந்தைய நல்லா பார்த்துக்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் நமக்கு கெட்டதை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஸ்மைலை மட்டும்தான் கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னும் டேக் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வைஷு இன்னொரு பக்கம் இன்டர்வியூவில் நாஞ்சில் விஜயன் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சர்ஸையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க. அண்ட் நாஞ்சில் விஜயன் மேலே இப்போ எதுவும் புகார் கொடுக்கப்படுமா, இல்லை அதுக்கான ஆக்ஷன் எப்போ எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது.